நேயர்களே, இன்றைக்கு விஜய் பெரியார் திடலுக்கு சென்று பெரியாருடைய நினைவிடத்தில் மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறார். இதன் மூலம் இன்று பெரிய பேசு பொருளாகி இருக்கிறார். அரசியல் கட்சி ஆரம்பித்து முதலாக பொதுவெளியில் அவர் இன்றைக்கு தான் வந்திருக்கிறார். அதுவும் டிரைவரோடையும் அரசியல் ஆலோசகர் புசி ஆனந்த் 2 பேரோட மட்டும் வந்திருக்கார். கூட்டமே வரலை. ஆனால் இன்னொரு பக்கம் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அப்படியே வெற்றி முழக்கம் எடுக்கிறார் சீமான். 2 பேருமே சினிமாவிலேருந்து தான் வந்திருக்காங்க. அவர் பல வருடங்களாக பயணிச்சிட்ருக்காரு. அவரும் ஒரு % ஓட்டு வாங்கி தான் ஒரு பெரிய அரசியல்வாதிங்கிறத சீமான் காட்டியிருக்காரு. அவர் ஆன்மீக பாதையில் செல்லுகின்றது போல் காட்டியிருக்கிறார். இவர் திராவிட அரசியலில் பின்பற்றப் போவது போல் இன்றைய நிகழ்வு அமைந்திருக்கிறது. இதையெல்லாம் எப்படி இருக்கப் போகிறது எதிர்காலத்தில் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். நேயர்களே, வாங்க. உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பெரியார் திடலில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் பெரியாரின் பிறந்த நாளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அவர் திராவிட அரசியலை பின்பற்றப் போகிறாரா என்கிற ஒரு சர்ச்சை கிளம்பியுள்ளது. விஜய் முதலாக அரசியலில் நுழைந்து இன்றுதான் பொதுவெளிக்கு வந்திருக்கிறார். அதுவும் பெரியாருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார். இதன் மூலம் அவர் திராவிட அரசியலை அவர் பின்பற்றுகிறார், பெரியாரை பின்பற்றுகிறார் என்று ஒரு சில அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில அரசியல் தலைவர்கள் அவர் யார் என்பதை சூசகமாக தெரிவித்து விட்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது பக்ரீத் பண்டிகைக்கு, ஈஸ்டர் பண்டிகைக்கு எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தவைக்கா தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிக்கல, அது ஏன்னு தெரியலன்னு பிஜேபி தலைவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி 2 பக்கமும் ஒரு மிகப்பெரிய கருத்து மோதல்கள், கருத்துக்களை வெளியிடக்கூடிய ஒரு நிலையை விஜய் உருவாக்கியிருக்கிறார். முதலாக அவர் அரசியல் பிப்ரவரி மாதத்தில் அறிவித்து அதன் பிறகு அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெற்றதையும் எல்லாத்தையும் சமூக ஊடகத்தின் வழியாக தான் அவர் இதுவரைக்கும் அரசியல் நடத்திட்டு இருந்தார். அப்படி சமூக ஊடகத்தின் வழியாக அரசியல் நடத்தி கொண்டிருந்தவர் இன்றைக்குத்தான் முதலாக வெளியில் நடந்து போய் ஒரு சமூக நீதி காத்த பெரியாரினுடைய நினைவிடத்திற்கு சென்று அவருக்கு நினைவிடத்தில் மாலை மலர் தூவி மரியாதை செலுத்தி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி உள்ளதாக அறிவிக்காமல் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ அதுக்கு என்னங்க அப்படின்னு தானே நீங்கள் கேட்கலாம். இதனால் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள்லாம் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. பிஜேபி போன்ற கட்சிகள் அவங்களும் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இதனால் நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, இவர் திராவிட அரசியலை பின்பற்றுறதால திராவிட கட்சிகளுக்கு தான் பாதிப்புன்னு அவங்களும் குஷியில் இருக்காங்க. விஜய் இன்றைக்கு அரசியலுக்கு நுழைந்து இப்படி பல கட்சிகளுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரா, இல்லை விஜய் கலங்கி போயிருக்கிறாரா அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்வு வெளிப்படுத்துகிறது. சரிங்க, இதுவரைக்கும் அரசியல் கட்சிகளை தொடங்கியவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை, ஏதாவது ஒரு கொள்கையை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. நாங்கள் சாமி இருக்குது, சாமி இல்லைங்கிற கோட்பாடுகளை கொண்டவர்கள், அதனால் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லி அரசியல் கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பெரியார் அண்ணா வழியில் வந்தவர்கள். இவங்களுக்கு ஒன்றே குலன் ஒருவனே தேவன்கிறது தான் எங்களுடைய வாக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அரசியல் கட்சியை நடத்திட்டுருக்காங்க. அதே மாதிரி அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் அப்படி தான், நாங்கள் அண்ணா பாதையில் பயணிக்கிறோம், எங்களுக்கு எல்லாமே அண்ணா தான் அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க கோயிலுக்கும் போவாங்க, பெரியாரை வணங்குவாங்க, அண்ணாவை வணங்குவாங்க, கோயிலுக்கும் போகிறத அவங்க நிறுத்த மாட்டாங்க. இது அதிமுகவுடைய சித்தாந்தம். இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போதும் அவரும் அதான் சொன்னார், தமிழர்களுக்கான கட்சி, திராவிட மாடல் கட்சி அப்படிங்கிற மாதிரி போனாரே தவிர அவரும் கோயிலுக்கெல்லாம் போவார், அவரும் கொஞ்சம் ஓட்டு வாங்கினார். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சிட்டு ஆரம்பத்தில் பெரியார், திராவிடம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். போக போக அப்படியே மாறி போய் நம்முடைய முப்பாட்டன் முருகன் என்று சொல்லிட்டார். அவர் ஆன்மீகத்துக்கு வந்துட்டார். அப்புறம் சிவனையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டார்.
அதோடு இல்லாமல் தன்னுடைய மகனையும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் மொட்டை போட்டார். ஸோ அவர் ஆன்மீக பாதையில் செல்வதாக அறிவிக்காமல் அறிவித்து கொண்டிருக்கிறார். அதனால் ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் வந்து இந்த சீமான் பக்கம் வந்து சீமானுக்கு சப்போர்ட்டாகவும் ஆதரவாகவும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. தமிழ் பேசக்கூடியவங்களும் தமிழர்களும் தமிழின் மீது பற்றுள்ளவர்களும் சீமானுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு யார் ஆதரவு அப்படின்னா, இன்றைக்கு அவர் திராவிட அரசியலில் கொதித்து விட்டதாக திமுக கட்சியினுடைய முக்கிய ஸ்போக்ஸ்மேன் ஆர்எஸ் பாரதி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் யார் அரசியலில் வந்து வெற்றி பெறணும்னாலும் பெரியாரை இல்லாமல் அரசியல் நடத்த முடியாது அப்படின்ட்டார். ஸோ இதன் மூலம் திராவிட அரசியல் மூலமாக கட்சி நடத்த போகிறாரா விஜய், இல்லை எல்லா ஆன்மீக கடவுள்களையும் வணங்கிட்டு எல்லோரும் ஒன்றே, எல்லா கடவுளும் ஒன்றே, எல்லா மதத்தினரும் ஒன்றேன்னு சொல்லிட்டு அப்படி அரசியல் நடத்த போகிறாரா அப்படிங்கிறது இனிமேல் தான் போக போக தெரியும். இதில் பாருங்கள், ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அவர் பெரியார் திடலுக்கு வந்து சென்று பெரியார் நினைவிடத்தில் மலர் தூவி மாலை அணிவித்து தன்னுடைய மரியாதையை செலுத்த போனவர் கூட போனது யாரான்னா, அவர் கூட போனவங்க 2 பேர். ஒருத்தர் வந்து டிரைவர் ராஜேந்திர, இன்னொருத்தர் வந்து அந்த கட்சியினுடைய 2ஆம் நிலை தலைவர் யார், புசி ஆனந்த். ஸோ இவங்க 3 பேர் தான் போயிருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னா, ஒரு அரசியல் இந்த மாதிரி மரியாதை செலுத்த அங்கே இங்கே போகிறாரு ஒரு தலைவர் அப்படின்னா, அவர் கூட குறைந்தபட்சம் ஒரு 100-200 பேராவது போகணும். அந்த 100-200 பேரும் போனால் அன்றைக்கு அவங்களுக்கான செலவுகளெல்லாம் வந்து அந்த கட்சி தான் பார்த்துக்கும். குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 × 1000 அவ்வளோ ரூபா செலவாகும். அவங்களுக்கு சாப்பாடு, அப்புறம் போக்குவரத்து மற்றும் இத்தியாதி இதெல்லாம் கட்சி செய்யலைனா கூட அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துப்பாங்க, கவனிச்சுப்பாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு திமுகவில் அதிமுகவில் இருக்காங்க, செய்கிறாங்க. சரியா, எப்படியா சீமான் கட்சியிலையும் அவருக்கு கூட்டம் வருது, பிரேமலதாவும் கூட்டம் வருது அப்படின்னா, அவங்களில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர்கள் அவங்க வந்து கட்சியில் இருக்கோம் அப்படிங்கிறத காட்டிக்கணும், போகணும், அரசியலில் இருக்கோங்கிறத காட்டிக்கணுங்கிறதால அவங்களே சொந்த காசுகளை போட்டு அவங்கெல்லாம் வர்றாங்க. இப்போ சீமான் கட்சியில் வந்து கூட்டம் வருதுன்னா, சீமானுடைய கட்சியில் அவங்கெல்லாம் உணர்வுபூர்வமாக இருக்காங்க. அவர் அப்போது சொல்லிட்டார், நான் கட்சிக்காரர்களுக்கு செலவு பண்ண மாட்டேன், ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டார் சீமான். அந்த விதத்தில் சீமானை நம்ம பாராட்டலாம். அதையும் மீறி அவருடைய பேச்சு வன்மைக்காகவும் அவருடைய கொள்கைக்காகவும் அவருக்கு பின்னால் வந்து தொண்டர்கள்லாம் வராங்க. இன்றைக்கு வந்து திருச்சி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர் ஒருத்தர் வந்து சீமானுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காரு. சீமான் எங்களை எதுவும் கலந்து ஆலோசிக்கிறது இல்லை, தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார், தொண்டர்களை அவர் மதிப்பதில்லை சீமான் அப்படின்னு சொல்லி, அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பேசுவோம். இப்பொழுதுக்கு விஜய் விஷயத்தை பற்றி மட்டும் பேசுவோம். ஸோ இப்படியெல்லாம் விஜய் இன்றைக்கு வந்து பெரியார் திடலுக்கு போனதில் 3 பேரோட போயிருக்காரு. அந்த 3 பேரில் ஒருத்தர் டிரைவரு, இன்னொருத்தர் வந்து அவருடைய அரசியல் அடிப்பொடி புசி ஆனந்த். இவங்க 2 பேர் தான் போயிருக்காங்க. என்னங்க இது, இவ்வளோ பெரிய கட்சியை ஆரம்பித்து நான் வந்து முதல்வராக போகிறேன், ஆட்சியை பிடிக்க போகிறேன்னா, ஒரு 1000 பேர் 500 பேரோட வெளில வர்றதில்ல, போகிறதில்ல, ஒரு மரியாதை செலுத்த போகும்போது அப்புறம் எப்படி பலம் தெரியும்? தனக்கு பின்னாடி இத்தனை லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க, எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னா எப்படி? சொல்லிக்கிட்டே இருந்தால் போதுமா? சரி, இன்றைக்கி போனால் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகும்போது 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா செலவாகும் தான், பண்ணவையா ஆகணும். ஏன்னா இவர் ஏற்கனவே வந்து பல லட்சங்கள் சம்பளம் வாங்கி, பல கோடிகள் சம்பளம் வாங்கி, பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கார்ல, செலவு பண்ணி தானே ஆகணும். இவருக்கு டொனேஷனும் பல பேர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பல கட்சியில் இருந்த தலைவர்கள்லாம் இவர் பக்கம் போகிறதுக்காக இப்போது டொனேஷன் கொடுத்துட்ருக்காங்கன்னெலாம் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த படத்தெல்லாம் வச்சு இவர் செலவு பண்ணால் தானே, ஒரு பந்தா பண்ணால் தானே அரசியல் கட்சி தலைவருங்கிறத காட்ட முடியும். அப்படி காட்டாமல் டிரைவரோடையும் அரசியல் அடிப்பொடியர் புசி ஆனந்தோடைய மட்டும் போனால் எப்படி காட்ட முடியும்? ஸோ இப்படி 2 விதமான சந்தேகங்களை இன்றைக்கு விஜய் வெளியில் வந்தது மூலம் கிளப்பியிருக்கிறார். ஏன்னா கெஜ்ரிவால் வந்து நான் எனக்கு முதல்வர் பதவியே வேண்டாம், வேறு முதல்வர் என் கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கிறான்னு இன்றைக்கி அதை தேர்ந்தெடுத்துட்டு அவர் எந்த விதமான நடிகர் புகழ் மற்ற எந்த புகழுமே இல்லாமல் ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்துட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டு
அப்புறம் வந்து அண்ணா ஹாஸ்ரே கூட போய் அந்த புகழில் வெளியில் வந்து டெல்லியவே ஆட்சி பிடிச்சிட்டாரு. ஆனால் விஜய் வந்து அப்படியா சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த சூப்பர் ஸ்டாராக இருக்கிற இவர் இன்றைக்கு ஆளே இல்லாமல் பெரியார் திடலுக்கு போகலாமா? பெரியார் கட்சியில் கூட வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. உங்கள் கட்சியில் அதையும் தாண்டி இருப்பதாக நீங்கள் வந்து கருதுறீங்க, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் காட்டுறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெரியார் நினைவிடத்திற்கு போகும்போது உங்களுடைய தொண்டர்களை அழைத்து போகிறது இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் யாருங்கிறத காட்ட வேண்டாமா, சொல்ல வேண்டாமா? இப்படி சந்தடி சாக்கில் திடுதுப்புன்னு ஒரே காரில் 3 பேரும் போயிட்டு ஒரே காரில் திரும்புறது எந்த விதத்தில் அரசியல் நடத்துறதுக்கு சரியாக வரும்? இதெல்லாம் அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள் இந்த கேள்வியெல்லாம் இன்றைக்கி எழுப்ப போகிறாங்க, எழுப்பியிருக்காங்க. விவாதத்தில் இதெல்லாம் வரப்போகுது. ஸோ விஜய்க்கு வந்து சரியான ஆலோசகர்கள் இல்லை. விஜய்க்கு வந்து அரசியலில் எப்படி பயணப்படணுங்கிறது தெரியல அப்படிங்கிறது இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். வெளிப்படையாக தெரிகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த விதத்தில் சீமானை நாம் பாராட்டலாம். அவருக்கு பின்னாடி ஓட்டு இருக்கா, கூட்டம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் அவர் அரசியல் கட்சியை கொண்டு போவதில், அரசியல் பாதையில் பயணப்படுவதில் தேர்ந்த அரசியல்வாதியாக அவர் செயல்படுகிறார். அதனால் அவருக்கு பின்னாடி மீடியாக்களும் அரசியல்வாதிகளும் அரசியல் தொண்டர்களும் அவருக்கு பின்னாடி தொண்டர்களும் போயிட்டுருக்காங்க. விஜய் பின்னாடியும் போகணும்னா அவருடைய சினிமா புகழ் மட்டும் பத்தாது. அரசியலுக்கும் சில விஷயங்களை சொல்லி கூட்டத்தை சேர்த்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும். எம்ஜிஆருடைய பாணியை பின்பற்றணும். அப்போ தான் இவர் அரசியலில் ஜெயிக்க முடியும், அரசியல் பாதையில் பயணிக்க முடியும். காசை பார்த்தா அரசியலில் குப்பை கொட்டவே முடியாது. ஜெயக்குமார், அதிமுக ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி அப்படி தான் நிறைய ஆயிடும். அதனால் விஜயனுடைய பயணத்தை இனி பார்ப்போம். இன்றைய பயணம் அவருக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நேயர்களே. நன்றி, வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.